ரெண்டா தாடி அத்தா அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன மாதிரி அடிடாது முத பாலு கொஞ்சம் கூட கருணையே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்குது. முத பாலு சரமாரியான தாக்குதல் அப்படின்னு சொல்ற மாதிரி சரமான அடியப்பா. ரெண்டாவதா ஆமாப்பா, வெளியே போயிருப்பா. பேக் டு பேக் முதல் 2 பால் பேங்கர்ஸ். ஐயோ செம ஷாட் 2 பாலுமே. போட்டு காட்டல அவளை விட பேஜாரா. 2 பால் செம்ம ஷாட்டி. ஆஹா ஓகே, இந்த பால் பெட்டர் பால்ப்பா, நல்ல பால் குயிக்கா. அண்ணன் த்ரோ தப்பான த்ரோன்னு. சரி ஓகே ஓகே அண்ணனே வந்து சாரி சொல்லிட்டா அப்படி. ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். சரி மொதல் பாலே கத்தலே தெரிஞ்சிருக்கும். கமெண்ட் இல்லைங்க அருண் தான், வேறு யாருமே கிடையாது. இதே ஒரு கோடு விட வச்சுப்போம் பேசாம. கத்தனாலே அருண் வந்துருவான்னு அர்த்தம், அப்படி வேணா நினச்சிங்க. அடுத்த பால் பெட்டர் லென்த் பெட்டர் பால் பெட்டர் பால் பாய் பவுல் த பவுலர். சரி சரி நல்ல பால். முதல் 2 பால் வந்து மாட்டிக்கிச்சு நல்லா, ஆனால் அடுத்த 2 பால் யோசிச்சு போட்டிருக்காரு. இறங்கி வந்து அடி வச்சு நீங்க மட்டும்தான் முடியுமா, எங்களாலையும் முடியும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்ட ஒரு பால் எட்ஜ். நானே காட்டன் போல்ட் எடுத்துக்கிறேன்ப்பா, யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு எட்ஜ் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. வெல்கம் விக்கெட் வெல்கம் விக்கெட். நல்ல ரிவெஞ்ச் பை த பவுலர். ஸ்டார்டிங் 2 பால் எங்கிட்ட 6 அங்கிட்ட எங்கிட்டன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு ஸ்கொயர் லெக் ஒரு ஃபைன் லெக்லையும். பட் ஆனால் அதுக்கு இன் ரிப்ளே மாதிரி அடுத்த பால் ஒரு தரமான ஒரு பால், ஒரு எட்ஜ் வாங்கி போச்சு. அதுக்கப்புறம் வந்து டாட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் விழுந்திருக்குது. ஸோ ஃபார் என்னதான் 2 பால் வந்து பவுண்டரி போனாலும் அடுத்தால நாங்கள் சும்மாலாம் விட மாட்டோம்னு சொல்லிட்டு சூப்பராக கம்பேக் கொடுத்துருக்காங்கப்பா. விஎம்சிசி நல்லா இருக்குது, நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்கீங்க இந்த ஓவரில். ஓவரோட அடுத்த பால் எட்ஜு எட்ஜு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாம். அவுட். இன்னொரு விக்கெட்டா, இது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டா இருக்குது. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 13 ரன்ஸ் ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ். மொதல் பால் நல்லா கேட்டுங்க, மொதல் பால் 2 பாலுமே 6. செம்ம டைமிங்கு, செம்ம பேட் ஃப்ளோ லக்கி கைஸ் கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் யோசிச்சு லைன் அண்ட் லென்த்தை மாற்றி ஒரு டாட்டு ஒரு சிங்கிள்னு சொல்லி கொடுத்து பேக் டு பேக்காக அடுத்து 2 விக்கெட்டு. சச் அ சூப்பர் கம்பேக், சீரியஸ்லி தரமான ஒரு கம்பேக்கு. மஜா கம்பேக்ப்பா, மஜா கம்பேக்கு. ஸோ இப்போ வந்து ஒய்எம்சிசி கிட்ட வந்து மேட்ச் போகணும், கம்பேக் அவங்க கொடுக்கணும் இந்த ஓவரில். இந்த ஓவரில் ஒரு 10 ரன்கள் அடித்தா அவங்களுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். விக்கெட்டு போனதையும் பெருசாக பொருட்படுத்தாமல் ஓகே ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த ப்ரெஷரை வந்து திரும்பியும் போடுவாங்களா. ஆஹா பெட்டர் பால் பெட்டர் பால் பெட்டர் பால். லைட்டாக ப்ரெஷர் ஆரம்பிச்சிருக்காங்க பாய் பார்த்தா விஎம்சிசி. லக்கி கைஸ்க்கு இப்போதைக்கு இந்த ஓவரில் கொஞ்சம் டீசெண்டான ரன் ஃப்ளோ தேவை. நான் மிட் விக்கெட்டிலே தான் குறி வைப்பேன் அப்படின்ற மாதிரி 2 தடவையுமே பேட் ஸ்விங் அங்கிட்டே தான் போயிருக்கு. பட் ஆனால் பால் போன திசை கீப்பர் சைடு தான், வேறு எங்கேயுமே கிடையாது. ஸோ பால் வேறு வேறு இடத்துல மாற்றி மாற்றி போட்டுருக்காரு.
ஆனால் இந்த பால் ரொம்ப தள்ளி போட்டார் அண்ணன், டவுன் த லெக்கு. ஸோ வைடு கன்ஃபார்மாக கொடுக்கப்படும். எஸ், அதே தான் அம்பரம் சிக்னல் காமிச்சிருக்காங்க வைடு அப்படின்னு. இந்த மாதிரி இடத்துல வந்து யோசிக்க வேண்டியது என்னன்னா எப்படியா ரொட்டேட் பண்ணணும்னு. ரொட்டேட்லாம் எங்களுக்கு இப்போதைக்கு வேணாம், எக்ஸ்ட்ராஸ்லேயே இப்போதைக்கு ஸ்கோர் போர்டு மூவிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ராஸ் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு கம்பேக்கு போன ஓவரில் கொடுத்தாங்க. பட் ஆனால் இப்போ மாற்றி மாற்றி எக்ஸ்ட்ராஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது தப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தவறான பந்து போட்டால் அப்படியே ஒரு அப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடி அடிச்சிருக்காருப்பா. பட் இருந்தாலும் இவங்க வந்து ஸ்கொயர் லெக்கில் ஆள் இருக்கிற காரணத்தில் ஜஸ்ட் ஒரு சிங்கிள். ஸோ அது வந்து பெரிய பாதிப்பு இல்லை. ஸ்கோர் படி ஸ்கிப் மூவிங். ரெண்டு பேர் நடுவில் கேப்ல அடிச்சிருக்காருப்பா. கேப்ல அடிச்சிருக்காரு. ஒரு கண்ட்ரியும் அது போக வந்து பாத்தீங்கன்னா சரி ஒரு கவு கார்னருக்கு இதுக்கு நடுவில் ஸ்விட்சிட்டு முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் வந்து சரியா படவில்லை, காலிலே தான் பட்டிருக்குது. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் வெல்கம் டாட் பாலிங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம், முதல் 2 பால் நல்லா நல்லா வேறு வேறு லென்த்தில் போட்டு அடுத்த 2 பாலுமே அடித்த ஒரே அடி ஒரே மாதிரி இருக்குதே. அகைன் ஒரு டாட் பாலு. அண்ட் அது வந்து என்னப்பா அது ஓயிடுப்பா அங்கிட்டு போச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதெல்லாம் கிடையாது, டாட் பால் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேர் வந்து ஈஸியாக நகன்று விட்டார். அண்டு 2வது ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் 21 ரன் for 2 wickets loss on the board. இப்போதைக்கு மூணாவது ஓவரோட முதல் பால். போடுங்க. எக்ஸ்ட்ரா கவர்ல ஐயோ கொஞ்சம் முன்னாடி போயிட்டாருப்பா. பொசிஷன்ல இல்ல, கையில வேற அடிபட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சவுண்ட் இங்கே வரையும் கேட்டுச்சு. சென்ட்ரா பால் ஃபிங்கர்ல விழுந்தாலே போச்சு, செம்ம இன்ஜுரி. ஓகே எஸ், அங்கே சொன்ன உடனே வந்து ஃபீல்டு இமீடியட்டாக சேஞ்சு. ஸோ சர்க்கிள்குள்ளே கொண்டு வராங்க அந்த ஃபீல்டரை. ஃபீல்டர் ஓகேவா? ஓகே தான் போல். ஆஹா பெட்டர் பால் இருந்தாலுமே வந்து ஒரு ட்ராப் கேட்ச் விழுந்துருக்குது. ஒரு கம்பேக் கொடுக்குறது வாய்ப்பு கிடச்சிருந்தது. மேபி ஒரு 2 கொஞ்சம் ஒரு டீசெண்டான ஒரு செகண்டில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிருந்தாருன்னா கரெக்டாக வந்து மாட்டியிருக்கும். பட் ஆனால் பால் கரெக்டாக நடுவில் போய் ஃபிங்கரில் விழுந்துருச்சு. அதாவது நேரம் நின்ன மாதிரி. ஓ அதே தான், நான் மிட் விக்கெட்டில் தான் மீண்டும் அடிப்பேன்னு சொல்லிட்டு பேட்டை சுற்றினா வந்து படாது. ஸோ பாலுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஒய்எம்ஜிசி மறுபடியுமே வந்து ஒரு கம்பேக் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விக்கெட் கிரியேட் பண்ணுவாங்களா? விக்கெட் சான்ஸ் ஏதாவது பார்ப்பாங்களா? நல்ல 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 பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பை த கீப்பர். கொஞ்சம் இது பண்ணுறீங்க பரவாயில்ல, கொஞ்சம் வெளியே இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. என்னாச்சு? சொல்லுங்கள். ஓகே, ரிவ்யூ எடுத்திருக்காங்களா பேட்டரு? ஓகே கம்ப்யூட்டர் ஜி, ஒய்டுக்கான ரிவ்யூ பாருங்க ஜி. பேட்டர் எடுத்திருக்கிறாங்க. ஒய்டுக்கான ரிவ்யூ இப்போ போய்கிட்டு இருக்குது. கம்ப்யூட்டர் ஜி, அது ஒய்டா இல்லையா அப்படின்றத பார்த்து சொல்லுங்க.
கடையில் தோசை வச்சு சாம்பாருக்கு வெயிட் பண்ணுற மாதிரியே இருக்குது எல்லாரோட லுக்கும். பார்க்காதீங்க, ரிவ்யூ பார்த்துட்டு இருக்காங்க, வந்துடும் பொறுமை சாமி. ரிவ்யூ கிடச்சிச்சுப்பா. ரிவ்யூவில் கிளியரன்ஸ் கிடச்சிச்சு. அது வந்து பவுலிங் டீமுக்கு ஒய்எம்சிசிக்கு சாதகமாக தான் வந்திருக்கு. ஒய்டு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போன பாலுக்கு இந்த மாதிரி போட்டாங்கன்னா இந்த பால் இப்படி போட்டிருக்காங்கப்பா. ஏன்ப்பா நல்லா போயிட்டு இருந்துருப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ரிவ்யூமே வந்து ஃபெயில் ஆயிடுச்சு லக்கி கைஸ்க்கு, அதனால் ரிவ்யூ கிடையாது. பெட்டர் பாலா அதே தான், பெட்டர் பாலு. ரொம்ப நேரமாக அண்ணன் வந்து அந்த ஸ்ட்ரெயிட்லேயே கண்ணா இருக்கிறாரு. அந்த கண்ணா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியல. ஒரு பால் மாட்டுச்சுன்னா அண்ணனோட ஆசை நிறைவேடைஞ்சிரும். ஆனால் அதுக்கு இங்கே வழி விடக்கூடாது அப்படின்ற மாதிரி விஎம்சிசி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பால் என்னப்பா பெட்டர் பாலா இல்லைப்பா, ஒய்டு காமிச்சிருக்காருப்பா. அது ஏன் ஒய்எம்சிசின்னா ஒய்எம்சி கிரவுண்ட் இருக்குல்ல, அது ஞாபகம் வந்துச்சு. மன்னிச்சிருங்க. விஎம்சிசி ஓ இந்த பாலு ஒரு வைடா. அடாடாடாடா மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்களே. ஒரு ரிவ்யூ நல்லபடியாக முடிஞ்சதுன்னா அடுத்து வந்து நாங்கள் 1க்கு பதில் 2 எக்ஸ்ட்ராவாக தருவோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. பேட்டிங் டீமுக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் விஎம்சிசிக்கு இது ஒரு கொஞ்சம் டீமெரிட்டான ஒரு விஷயம். கமான் படி நல்லா போடுங்க. இப்போதைக்கு தான் ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க லக்கி கைஸ் கிட்ட. அதையும் எக்ஸ்ட்ராஸ் கொடுத்தீங்கன்னா என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி கேப்டன் மைண்ட் ஓடிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் லக்கி கைஸ்க்கு கண்டிப்பாக வந்து பவுண்டரி தேவை. அண்ணன் ரொம்ப நேரமாக ஸ்ட்ரைட்டாக பார்த்து பேட்டை சுற்றின்னு இருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வாழாவது மாட்டுமா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். இல்லைப்பா நான் தலையிலாகத்தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி குடிச்சிருக்காரு. அண்ட் இன்னொரு சுத்து, அதுவுமே அந்த டாட் பாலில் முடிஞ்சிருக்குது. மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி இருக்குது. 2 ஓவர் முடியல, மன்னிக்கணும் 3 ஓவர் முடியல வந்து பார்த்தீங்கன்னா 25 ரன் ஆன் த போர்ட் ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ். 25 ரன்ஸ் ஆன் த போர்ட். என்ன இன்னைக்கு ரொம்ப ரோல் ஆகுது, சரியில்லையே. காலைல முழிச்ச முகம் சரியில்லையா? சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மூணு ஓவர் முடிவில் 25 ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ். இப்போதைக்கு இருக்கிறாங்க லக்கி கைஸ். ஒரு தரமான ஒரு கம்பேக்கு போன ஓவரில் இருந்தது. எக்ஸ்ட்ராஸில் தான் போச்சே தவிர ஒன்றி பெருசாக போகலை. சுற்றுன்னு சுத்த விட்டாங்க. கரெக்டாக காலை நோக்கி போடப்பட்ட ஒரு பாலே. பட் ஆனால் ரொம்ப தள்ளி போட்டார் போல டவுன் த லெக்கு. அது ஒரு ஒய்டு, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ராஸ்லேயே ரன்னு போதேப்பா. பேட்டில் படவே இல்லை சரியாக. ப்ரெஷர் போடுறாங்க, ஆனால் அது எக்ஸ்ட்ராஸில் போகுது. அப்போ அந்த ப்ரெஷருக்கு மதிப்பு இருக்காது. ஃபுல் டாஸ் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நல்ல லைனில் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, எக்ஸ்ட்ராஸ் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு. பட் ஆனால் இந்த பால் ஃபுல் டாஸு. ஸோ எந்த பேட்டராக இருந்தாலும் அடிச்சு விடுவாங்கப்பா. 6 அடுத்த பால் மறுபடியும் போட்டாச்சு. ஆனால் இம்முறை சரியா படலை. ஓங்கி ஸ்ட்ரெயிட்டில் தான் அடிக்கணும்னு சொல்லி அடிக்கப்பட்ட அடி, ஆனால் எட்ஜில் பட்டு. ஸோ ஜஸ்ட்டு ஷார்ட் கவர் கேட்ச் பொசிஷனில் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அங்கே போயிருக்குது ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவரில். ஆஹா டீசென்ட் பால். சேஞ்ச் ஆஃப் லென்த்து. இவ்வளோ நேரம் மேலே போட்டுக்கிட்டு திடீர்னு ஒரு பால் சர்ப்ரைஸாக வந்து ஒரு ஷார்ட் பால் போட்டார். ஆனால் பேட்டர் உள்ள நின்ற ஃபோர்ஸுக்கு உள்ளே வச்சுருந்தாருன்னா வெளியே போயிருந்திருக்கும். நைஸ் ஐடியா பை த பவுலர். பால் படும்போது பேசக்கூடாது, அது தெய்வ குத்தமாயிரும். ரொம்ப தள்ளி போட்டிங்களேப்பா. இது ஒரு வைடு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் ரொம்ப தள்ளி போட்டிருக்காங்க. அரௌண்ட் ஸ்டம்ப்லேருந்து போடுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆங்கிலிங் அக்ராஸ் தான் போகும். அப்படி இருக்க போகும்போது அதுவும் ஒய்டாக போகிறதுக்கு நிறைய கேரண்டி இருக்குது.
லோ ஃபுட்டாஸு. ஸோ கொஞ்சம் பேஸ் கம்மியாக போட்டிருக்கு, அப்படி டைமிங்கும் இல்லை. அண்ட் அது ஒரு நிறைய கீப்பருக்கு போச்சு. ஒரு சிங்கிள் சிங்கிள் சிங்கிள். ஒரு ரன் வந்துருக்குது, ஒரு ரன் வந்துருக்குது. 6க்கு அப்புறம் ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் லக்கி கைஸ்க்கு. பட் விஎம் சீட் எடுப்பாங்களாம். ஆஹா நல்லா பாலு. அப்படி ஆயா நல்லா பால் நினைச்சேன்ப்பா, ஆனா இல்லப்பா, அங்க நோ பால் கொடுத்துட்டாங்கப்பா. அட்டாடா, இது எதிர்பார்க்கலடா. சீரியஸ்லி அது நல்ல பால், நல்ல லைன் அண்ட் லென்த்து. ஆனா அது ஒரு நோ பால். ப்ரோ ஆர்கியூமெண்ட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். நாங்கள் பேசிட்டாங்க, ஸோ அதனாலே வந்து கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி சும்மாலாம் கொடுக்கல. ஸோ ஆல்ரெடி வார்னிங்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். ஆர்கியூமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிடலாமே. ப்ரோ டிலே ஆகிட்டு இருக்கு, ப்ளீஸ் கொஞ்சம் அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிடலாமே. முடிக்க மாட்டாங்க போலையே. விஎம்சிசி டீம் இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாமா? ஹலோ. ஸோ பிரதர் சம்பையர்ஸ் டெசிஷன் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. இங்கே ஆர்கியூமெண்ட்ஸ் வேணாம். மேட்ச் விளாடணும், கொஞ்சம் பார்த்துங்க. டிலே ஆகுது கொஞ்சம், அப்படியே டிலே ஆகுது, அதுக்காக தான். பால் எங்க வா அங்கனுக்குள்ள தான் யாரோ தூக்கி போட்டாங்க. அதே தான். ஓகே, ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்க்கு அப்புறம் மறுபடியும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நோ பாலுக்கு அப்புறம் அந்த பால் ஷார்ட் ஸ்ட்ரைட்டா பால் டிவியேஷன் ஆயிடுச்சுப்பா, பிச் ஆகி. ஸோ ஜஸ்ட் ஒன் ரன் அங்கே. ஸோ நோ பால். அந்த பால் கொஞ்சம் வெளியே அனுப்பிட்டு இருக்கலாம். நல்ல லைனு உள்ளே போட்டார். உடனே பேட்டரி மிஸ் பண்ணிட்டாரு. ஜஸ்ட் ஃபீல்டிங் டீம் இப்போ சாதகமாக போயிட்டு இருக்கு. ஓ பெட்டர் பால், மச் பெட்டர் பால். நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு அந்த பால். அந்த பாலோட ஓவர் முடிஞ்சிச்சு. 4 ஓவர் முடிவில் 37 ரன் ஆன் த போர்ட் ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ். ஓகே, இங்கே ஒரு சின்ன பேட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்சு. ரிட்டையர் அவுட் ஆகுறாங்க. ஓகே, தமிழ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் அவுட் ஆகுறாரு. அண்டு புதிய பேட்டராக உள்ள வேற ஒரு பேட்டர் இறங்குறாரு.
ஸோ இப்போதைக்கு 4 ஓவர் முடிவில் 37 ரன் இருக்கிறாங்க லக்கி கைஸ். காலிலேருந்தே கொஞ்சம் ஒரு டீசெண்டான ஒரு டோட்டலாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-50ன்னு சொல்லிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு ஓவரில் 13 ரன் எடுத்தால் ஒரு 50 ரன்ஸ் வரும். 50-60 எல்லாம் ஒன்று தானே, 50 தாண்டினாலே அதானே. பெட்டர் பால் சீரியஸ்லி கம்பேக்கை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் விஎம்சிசி டீம். நல்ல ஒரு கம்பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு குரூஷியல் ஒரு 2 டீமுக்கும். ஸோ எந்த அளவுக்கு டாமினேட் பண்ண போகிறாங்க, யார் டாமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபீல்ட் செட்டு வெளியே. ஆஹா நல்லா பாலப்பா, நல்ல லென்த்துப்பா சீரியஸ்லி. மறுபடியும் ஒரு கம்பேக் டெலிவரிப்பா. ப்ரெஷர் போடுறாங்க லக்கி கைஸ் மேலே விஎம்சிசி டீம். ஓ இறங்கி வந்து அப்பாட்டாடா. கேட்ச் ட்ராப்பு சீரியஸ்லி. சா கரெக்டாக வந்து ஓகே. அங்கனக்குள்ளே வந்து ஒரு ரன் அவுட்டுக்கு ரிவ்யூ, கீப்பர் எண்டில் ஒரு ரன் அவுட் ரிவ்யூ. ஸோ அதை மட்டும் பார்த்து சொல்லுங்கள் கம்ப்யூட்டர் ஜி. ஆனால் கேட்ச் வந்து ப்ரோ மேலே கீழே வரும்னு நினச்சாரு, அது மாதிரி உட்காந்துட்டாரு. முன்னெச்சரிக்கையாக உட்காந்தாரா இல்லை எப்படின்னு தெரியல. பட் ஆனால் கரெக்டாக உட்காந்துட்டாரு, கையில் மாட்டுச்சு. பட் ஆனால் கீழே விழுந்துச்சு. அதை தொடர்ந்து ஒரு குட் த்ரோ. ரிசல்ட் என்ன? ஆன்ஃபீல்டில் அம்பையர்ஸ் வந்து சிக்னல் காமிச்சிட்டாங்க, அது நாட் அவுட்டு. ரன் ஃப்ளோ இப்போதைக்கு இருக்கு. பட் ஆனால் பவுண்டரிஸ் ஃப்ளோ இல்லை, ஸ்டாப் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரா கவரில் கிண்டி அடிக்கப்பட்ட ஒரு ஷாட்டு. 1-2 த்ரோ ரொம்ப சைடாக போயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் 2 ரன்ஸ் ஆன் த பேட். ரன் ஃப்ளோவாக இருந்தாலும் பவுண்டரிஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக பவுண்டரிஸ் வேணும் லக்கி கைஸ்க்கு. இறங்கி வந்து அடிக்க முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் அதுவும் முடியல. அகைன் டாட் பாலு. ஸோ லாஸ்ட் ஒன். இந்த ஒரு பால பவுண்டரி அடிப்பாங்களா, பாசிட்டிவாக முடிப்பாங்களா? அதுக்கு நாங்கள் இடம் கொடுத்தா தானே அப்படின்ற மாதிரி இருக்குது. பொறுமையாரே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் 1 ரன். ஏப்பா நான் ஸ்ட்ரைக்லேருந்து நான் வரேன், நீ ஏன்ப்பா வரல கீ பவுலர் ரன்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதோட இன்னிங்ஸ் முடிவடையுது. 41 ரன். அதாவது லக்கி கைஸ் வந்து இப்போதைக்கு போர்டில் போட்டிருக்கிறது 41. 42 அடித்தா விஎம்சிசி டீம் வந்து வின் பண்ணுவாங்க. ஸோ சேஸ் வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பவுண்டரி ஃப்ளோ வந்து கடைசியாக ஒரு 2 ஓவர் கிட்ட வரல. ஸோ அதுவே ஒரு பெரிய மைனஸ் தான் லக்கி கைஸ்க்கு. அதுவே ஒரு பெரிய பேக்வேர்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை தொடர்ந்து அடுத்து விஎம்சிசி டீம் இந்த 42 எப்படி சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதையுமே வந்து செகண்ட் இன்னிங்ஸில் பொறுத்திருந்தா பார்க்கணும். செகண்ட் இன்னிங்ஸில் ஆகாஷ் ப்ரோ வந்து கமெண்ட்ரி பண்ணுறோம். அப்படி நான் அப்படியே ஓரமாக உட்காந்துக்கிறேன், உத்தரவு வாங்கிக்கிறேன் மக்களே. அடுத்த மேட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்ப்போம். நல்லா இருந்துச்சா டிஜே, சீரியஸ்லி நல்லா இருந்துச்சா. லோவாக பேசிகிட்டு இருக்கும்போது நைஸாக போட்டு விட்டேன் பார்த்தியா. சீரியஸ்லி கவுண்டர் நல்லா இருந்துச்சா. BRC Entertainment. அன்னைக்கிளி நீ வாடி என் காதல் சீட் எடுக்க, நெல்லுக்கு பதிலாக முத்தங்கள் நான் கொடுக்க, மச்சம் மயிலே உன் தோகை ஒளிந்து கண்ணா மூச்சி நான் ஆட, கொஞ்சி விளையாடி கும்மாள போட்டு என்ன உனக்குள்ள தேட. அன்னைக்கிளி நீ வாடி என் காதல் சீட்
எப்படி என்னது பாட்டு கேட்கவே இல்ல துபாயில இருந்து பாடினா மயிலாடா கேட்க நிமிஷம் மனதில் மனதில் அடிப்பம்பரங்கள் ஆடும் சரியும் குறையில் நிமிஷம் மண்ணில் சரமே பத்தம் கொஞ்சம் பாடி முச்சால உண்மை நான் முழப்போட அழகே உண்மை தரணும் நீ ஒரு நிமிஷம் வளையல்களாயிருந்து சினுங்க வேணும் ஒரு நிமிஷம் வளையும் எரியும் குட்டி பொறுப்புகளை பண்ணும் இடையில் வேணும் ஒரு நிமிஷம் முத்தாடும் கடலே விட்டு தர வேணும் மீனாகி உன்னை நான் அள்ளி குதிக்க என்னமோ தொலைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக கீழே தேடிட்டு இருக்காங்க. எப்பா அரவிந்தப்பா ஏதோ தொலைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏதாவது தொலைச்சிட்டாங்கன்னா அப்படியே தேடி பாருப்பா நீயும். ஸோ ஓகே, எனிவேஸ் முதல் இன்னிங்ஸ் முடிவெற்ற நிலையில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஏய் சுத்த நீ புடிச்சு மூஞ்சில ஊத்துறேன் போடா. சித்தனை எடுத்து மூஞ்சில் ஊத்துருவியா? போக முடியாதுடா. நீ போடுற பாட்டு துபாய்க்கு என்னடா, துபாயில் இருந்தா என்னடா கேட்க போகுது, இங்கே இருந்தாலே கேட்க மாட்டேங்குது. இதுக்கு வேணும் நான் ஏன்டா துபாய் போயிட்டு கேட்டு வரணும். ஸோ விக்கி அண்ட் பிரசாந்த் இங்கே வந்து பேட்டிங் வந்திருக்காங்க விஎம்சிசிக்காக. முதல்ல லக்கி கைஸ்க்காக முதல் ஓவர் போடுவதற்கு யாருங்க? போலிங்குள்ள பிரகாஷ். லக்கி கைஸ்க்கு முதல் பாலு சரியான பாலுங்க. ஆங்கிலிங் அக்ராஸ் ரைட் ஹேண்டர். ஆக்சுவலாக வெளியில் போயிடுச்சு பந்து. நான் லெக் சைட்லேயே பேட்டரோட கண்ணு லெக் சைட்லேயே இருந்துருக்குது. டாட் பால் மட்டுமே. ஆஹா, இந்த முறை போன முறை என்னப்பா இந்த முறை 6ஓட கொண்டு வரேன் அப்படின்னு 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு விக்கி. சரியான ஷாட்டுங்க. நக்கிலி நீ வாடி என் காதல் சீட்டெடுக்க நெல்லுக்கு பதிலா முத்தங்கள் நான் கொடுக்க மஞ்சள் மயிலே உன் தோகை. ஆக்சுவலாக இப்போ தான் பேக்லேருந்து ஒரு நியூஸ் வந்தது நம்ம பேக் அண்ட் டீம்லேருந்து. விக்கி முதல்லையே ஒரு 50 அடிச்சிருக்காரு. சார் இன்ஃபேக்ட் பிரசாந்த் நான் ஸ்ட்ரைக்கரில் இருக்குது. பிரசாந்த் ஒரு 50 அடிச்சிருக்காரு முதல் ரவுண்டில். அவர் வந்து இப்போதைக்கு நான் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. இப்போதைக்கு விக்கிக்கு ஒரு குட்டி ரிவ்யூ போயிருக்காங்க. என்ன வருதுன்றது பார்ப்போம். எஸ் அவுட்ன்றது தாங்க எத்தனை நம்பர் டெசிஷனு. கண்ணாமூச்சி நாட கொஞ்சி விளையாடி கும்மாள போட்டு என்ன உனக்குள்ள தேட
ஸோ உள்ள வந்திருக்கு. பேட்ஸ்மேனாக உள்ள வந்திருக்காரு. நான் ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த். எஸ், சொன்ன மாதிரி ஒரு 50 அடிச்சிருக்காரு. கண்டிப்பாகவே அவர்கிட்டேருந்து பேட்டிங்கில் நிறையா எதிர்பார்ப்பாங்க இங்கே விஎம்சிசி கோலம் டீமு. இதே வேளையில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் நம்பர் 220. ஷாட்டே வாங்குறதுக்கு வாங்கோன்னு ஃப்ளாட்டாக அடிச்சு விட்ருக்காருங்க ஆறுக்கு. பவுலிங்கில் ஜவாகர் 2வது ஓவர் போடுறதுக்கு முதல் ஓவர் 13 ரன்னு பவர் பிளேக்குள்ள. என்னங்க நோ பால் மட்டும் இல்லை, பாலும் கடல் உள்ளங்க. நோ பால், ஃப்ரீ ஹிட், நோ பால் சவுண்டு வரலையா ஐயா? வேற படுத்துறான் நீ. இவ பாட்டு போடியா? ஓகே, இப்போதைக்கு டிஜேக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டின்னர் பிரேக்கு. அதனால் வந்து இப்போதைக்கு அவர் பாட்டு எதுவும் போடல. டின்னர் இல்லை, சாரி, பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்கு. அதனால் அவர் பாட்டு போடல. ஸோ நான் இங்கே ஃபீல் பண்ண விரும்புகிறேன். ஃப்ரீட் வந்துகிட்டு இருக்கு. பவுலரையும் மாற்றிருக்காங்க. முதல் பாலே 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நோ பால் வரங்க. டாட் பால். ஸோ இப்போதைக்கு இந்த ஓவரில் 2 பால் முடிவற்ற நிலையில் 7 ரன் வந்தாச்சு. நோ பாலில் ஒரு 6. இன்னொரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. மீண்டும் டாட் பால். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அண்டு ஓடிட்டாங்க. நல்ல ரன்னிங் இன் பிட்வீன் த விக்கெட்ஸ். பை முறையில் ஒரு சிங்கிள். அடுத்த பந்து நல்லா மேலே போட்டார். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். திரும்பவும் பார்த்தீங்கன்னா கால்லே பட்டிருக்கா. எஸ், ரன்ஸ் எதுவும் வெள்ளை. டாட் பால் மட்டுமே ஸ்ட்ரெயிட் என்ற விக்கெட் கீப்பர் கைக்கு.
அவ்வளோதாங்க. காலையில் சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. என்னடா இவ்வளோ சூப்பராக இருக்கேன்னு பார்த்தா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. வைடுங்க, நல்லா வெளியே போட்டாரு. ஷாட்டு கொஞ்சம் பால் பவுன்ஸோட, கரெக்டான பவுன்ஸோட வந்திருக்குங்க. செம்மையா லெக்ல பிக் பண்ணி விட்டாரு. 6க்கு 6ஓட ஓவரும் முடிவுக்கு வருது. ரெண்டு ஓவர் முடிவில் ஸ்கோர் 28. இன்னொரு பெரிய ஓவராக இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். 15 ரன்கள். ஸோ இதே வேளையில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் 228th மேட்ச் SFL காய்ஸ் ஃப்ரம் கேளம்பாக்கம் வர்சஸ் கிரேசி 11 சுகண்டி ஃப்ரம் மாதக்கோவில் ஸ்ட்ரீட்லேருந்து. டாஸ்க் வந்தாச்சானா பிரகானா கேப்டன்ஸ்? கூப்பிட்டுருக்கோம். அடுத்த போட்டிக்கான டாஸ், 4வது போட்டிக்கான டாஸ் ஆரம்பிக்கப்பட உள்ளதால் தயவு செய்து இரு அணி கேப்டன்கள் SFL கைஸ் கேளம்பாக்கம் மற்றும் கிரேஸ் 11 சுகந்தி மாதாக்கோவில் ஸ்ட்ரீட்டை சேர்ந்த சுகந்தி டீம் தயவுசெய்து 2 கேப்டன் அணிஞ்சு பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு டாஸ் போட வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். பவுலிங்கில் பாலாஜி 3வது ஓவர் போடுவதற்கு 28 2 ஓவரில். ஸோ குவிக்காக இந்த மேட்சை முடிச்சுட்டு அடுத்த மேட்சுக்கு நம்ம அடுத்த ரவுண்டுக்கு டக்குன்னு போயிடலாம்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே MCC. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்கிறேன். இன்றைக்கி நாளில் டாஸ் ஜெயிச்ச டீமு மேட்சை கிட்டத்தட்ட அதை பொறுத்த 2 மேட்ச் தோத்துட்டாங்க. 3வது மேட்ச்சை தோல்வி நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட்டாக இருந்தாலும் கொஞ்சம் கிரேசியான ஸ்டாட்டாக இருந்தாலும் பயமுறுத்துகிற மாதிரி ஸ்டாட்டாக இருக்குது. மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு ஃபுல் டாஸ் பால் லூப்பில் இறங்கிச்சு. ஆனால் இறங்குறதுக்கு முன்னாடி பேட்ஸ்மேனுக்கு இப்போ தாங்க SFL கைஸ் அண்ட் கிரேஸ் 11 கேப்டன் தயவுசெய்து வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். திரும்ப பொறுமையாக போட்டார். நாங்கள் பவுலிங்கில் மிச்சல் சாந்தனர் மாதிரி போடுறாரு. ஆத்துன்னு ஆத்துறாரு. சிங்கிள் மட்டுமே. ஸோ இந்த மாதிரி போடுற பவுலர்ஸ்க்கு பேட்ஸ்மேன் மேக்ஸிமம் ஃபீட்டை யூஸ் பண்ண பார்ப்பாங்களான்றதை பார்க்கணும். பாலுக்கு முன்னாடி எவ்வளோ வர முடியுமோ அவ்வளோ வரணும். அதை தான் பண்ணியிருக்காரு. டைமிங்கில் குறை, கேட்சில் நிறை இல்லை. ஆனால் எஸ் ரன் 1 மட்டும்தான். இதை தான் சொன்னேன், நின்று அடிக்க முடியாதுங்க. கண்டிப்பாக ஃபீட்டை யூஸ் பண்ணி ஆகணும். பாலோட ரீச்சுக்கு ஃபுல்லாக வந்து பவரோடு அடிக்கணுங்க. ஃப்ளாட்டாக போட்டிருக்காரு. ஷாட்டு ஐயோ காத்துக்கு கொண்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். 6 ஆகாஷ் டாஸ் டைம். 21வது நாளான இன்று 4வது போட்டிக்கான டாஸ் போடப்பட உள்ளது. SFL கைஸ் கேளம்பாக்கம் மற்றும் கிரேஸ் 11 சுகந்தி. அந்த 6ஓட மேட்சும் கதை ஓகேங்க. பேக் டு பேக் 6s அண்ட் சூப்பரான MCC கோவலம். வாழ்த்துக்கள். ஹர்திக் பாண்டியாவா? எஸ், பிரசாந்த் பாண்டியா வாழ்த்துக்கள் பிரதர். போன மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தாரு. அதாவது போன ரவுண்டு ரீசெண்ட் ரவுண்டில் வந்து 50 அடிச்சிருந்தாரு. 4வது ரவுண்டுக்கும் தகுதி பெற்றிருக்காங்க இங்கே. அண்ட் சங்கமம் ஓவர் டு யூ ஃபார் த டாஸ்.